ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போம். நமக்கு முதல் பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் 15:13 முதல் பகுதி. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு பழமொழி. அப்போது அகமாகிய அந்த முகத்தில் எது தெரியுமா? அகமாகிய மனதில் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது புறமாகிய அந்த முகத்தில் மலருது தெரியும். உள்ளத்தில் ரொம்ப கவலை வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம முகமே காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? உன் முகமே காட்டி கொடுக்குது, ஏதோ நீ கஷ்டத்தில் இருக்க, ஏதோ நீ வருத்தத்தில் இருக்க, சொல்லு ஏன்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளோட உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை கேட்பாங்க இல்லையா? நம்முடைய மனதே முகமே நமக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் அருமையான நீதிமொழிகளின் ஆசிரியர் சாலமோன் ஞானி சொல்கிறாரு, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். எந்த ஒரு மனிதன் மனதில் மகிழ்ச்சி காணப்படுகிறதோ அவனுடைய முகமும் மலர்ச்சியாக இருக்குமா, நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 37:11 பாருங்களேன். சங்கீதம் 37:11 இவ்விதமாக சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். யார் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சாந்த குணமுள்ளவர்களும் மிகுந்த சமாதானத்தினாலே அவங்க மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 119 பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில், சங்கீதம் 119:16 உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய பிரமாணத்தில் எதெல்லாம் மன மகிழ்ச்சினா அந்த 37:11 அருமையாக அதை நம்ம இப்போ வாசம் இல்லையா? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், மன மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. அந்த சமாதானத்தினாலே அவளுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். இங்கே சங்கீதம் 119:16 என்ன போட்டிருக்குன்னா அந்த நிறைய போட்டிருக்கு. சங்கீதம் 119 நிறைய காரியம் போட்டிருக்குது. நம்ம வாஸ்தவம் வேதம் உமது பிரமாணங்கள் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லி போட்டிருக்குது. அதே சங்கீதம் 119:47 பாருங்களேன். 47 நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் எப்போதும் உடைய கற்பனைகளை பிரியமாக இருக்கிறேன், அதுதான் எனக்கு மன மகிழ்ச்சியை தருது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி சங்கீதம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தின் பின்பகுதி பாருங்களேன். 8:30 பின்பகுதி, அவருடைய நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். ஆண்டவருடைய சமூகம் தான் நமக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். ஆண்டவருடைய பிரமாணங்கள் கற்பனைகள் தான் நம்ம மன மகிழ்ச்சி கொடுக்கும். ஆண்டவரிடத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்போது அது நமக்கு சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியும் தரும்னு போடப்பட்டிருக்குது. அப்போது எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுறானோ அவனுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போதும் அவருடைய சமூகத்தில் களி கூறுதல் ஏற்படும்னு சொல்லி போட்டிருக்குது. சங்கீதம் 37:4 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்ன கிடைக்கும் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதில் போட்டிருக்குது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம இருதயத்தில் என்ன வேண்டுமோ அதை அவர் அருள் அப்படி சோகமாக அப்படியே இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், களிக்கூறுதலாக இருக்கணும், எல்லாமே ஒரே வார்த்தை தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டாம். அதுக்கு பிறகு அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. சிறைச்சாலை கதவுகள்லாம் திறவுண்டது, சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைஞ்சது, கட்டுகள்லாம் கழண்டது. உடனே சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்ணுறான், ஐயோ எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்ட்டு அவன் தன்னை மாய்த்துக்கொள்ள பார்க்குறான். அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாது என்பது ஆண்டவன் மானே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு அவன் செஞ்சதை பாருங்கள். அவன் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறான். அவன் வீட்டாரோடு அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான்றதை அந்த இடத்துல போட்டிருக்கு. 34ஆம் வசனம், பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன
மகிழ்ச்சி. அந்த எந்த ஒரு மனிதன் விசுவாசித்து ஆண்டவருக்கு இடம் கொடுத்து ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும்? மன மகிழ்ச்சி உண்டாகும். நீங்களும் நானும் இந்த மன மகிழ்ச்சியை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசுராஜா, சாரோன் ரோஜா, இயேசுராஜா, சாரோன் ரோஜா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, நீர் எங்கள் மனதில் இருப்பீரென்றால் ஆண்டவரே எங்களுடைய மனம் மகிழும் ஆண்டவரே. நாங்கள் உண்மை மனமகிழ்ந்து துதிக்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட மன மகிழ்ச்சியை நாங்கள் பெற்று வாழ கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். நேற்றைய பதில், தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 1:2. இன்றைய கேள்வி, யாருடைய எந்த நாளிலே நான் யாரையும் எப்படிப்பட்டவர்களையும் தண்டிப்பேன் என்று சொல்லப்படுகிறது? யாருடைய எந்த நாளிலே நான் யாரையும் எப்படிப்பட்ட யாவரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்?